வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான ராகி இட்லி செய்யலாம். ராகி இட்லி செய்ய கேழ்வரகு 1 கிளாஸ், புழுங்கல் அரிசி 1 கிளாஸ், அரை கிளாஸ் உளுந்தே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு மதியானம் ஊற வச்சேன். ஈவினிங் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி இப்போ மார்னிங் இட்லி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவை உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு சூப்பரான கார சட்னி செய்யலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி செய்யலாம். அதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மிளகாய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும் போட்டிருக்கேன். எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். பச்சையாகவே எல்லாம் அரைச்சிக்கணும், வதக்க வேண்டியதில்லை. பூண்டு 6 பல் போட்டுக்கலாம். தக்காளி நிறையா சேர்த்திக்கலாம். நான் புளி எதுவும் சேர்த்துல, அதனால் தக்காளி பழம் நிறையா சேர்த்திக்கலாம். தக்காளி எல்லாம் போட்டு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். இட்லி ஊற்றலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி ஊற்றிடலாம். இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இட்லி ஊற்றிடலாம். இட்லி பஞ்சு மாதிரி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சாப்பிட்றத விட அதிகமாக சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ராகி மாவு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சர்க்கரை இருக்கிறவங்க இது தினமும் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் களி, ஒரு நாள் பணியாரம், இப்படி விதவிதமாக செஞ்சு தரலாம். அவங்களும் நிறைய சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க சாப்பிட்றத பார்த்து நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளும் இந்த இட்லி, தோசை எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி மாவு வீட்லேயே தயாரித்தோமா ரொம்ப நல்லது. ராகியை வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி வச்சுக்கணும். இட்லி மாவோடு இந்த மாவை கலந்து வச்சு கூட நம்ம இட்லி தோசையெல்லாம் செய்யலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுவோம். 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும். நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே விரல் நினச்சி விட்டு பார்க்கணும். மாவு கையில் ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக வெந்துருச்சு. கையில் மாவு ஒட்டவே இல்லை. இப்போ ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி செஞ்சிடலாம். இட்லி சூப்பராக வெந்துருச்சு. சட்னிக்கு கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றலாம். கடாய் சூடானதும். கடாய் சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான். குழந்தைங்க பெரியவங்க வர நல்லா சாப்பிடுவாங்க. கார சட்னியில் காரம் இருந்தால் கூட இதை தாளிக்கிறப்ப காரம் தெரியாது. செம டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டு தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கிறேன். எப்போவுமே சட்னிகளுக்கு கொஞ்சம் கடுகு அதிகம் போட்டோமா டேஸ்டியாக இருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லெண்ணெயிலேயே அந்த சட்னி நல்லா கலந்து வேகிறப்ப செம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு கூட காரம் தெரியாது. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை போடலாம். கருவேப்பிலையை அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். நல்லா கிளறி விடுவோம். கருவேப்பிலையே நல்லா பொரிஞ்சிருச்சு. சட்னி எடுத்து ஊற்றலாம். நான் சட்னி அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டேன். சட்னிக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு அரைக்கிறப்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சட்னி ஊற்றி நல்லா கலந்து விடுவோம். அந்த எண்ணெயிலேயே 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கார சட்னியில் காரம் இருக்கும், ஆனால் காரமே தெரியாது. அந்தளவுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது.
இப்படி அடிக்கடி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெயில் இந்த சட்னி பண்ணால் தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். தக்காளி, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா வதங்கியிருக்கோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வதங்கிருச்சு. நம்ம சட்னி தயாராகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கலந்து விடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுவோம். சட்னி ரெடி ஆகிடும். சூப்பரான இட்லியும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்க வேண்டாம். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.